எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் தனி ஒரு மனிதனால் தொடங்கிவிட முடியும் என்பதற்கு தசரத் மாஞ்சியே ஆகச் சிறந்த உதாரணம். பீகாரின் கயாவிற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் தசரத் மாஞ்சி. ஒரு நாள் அவர் மலைப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு உணவு கொண்டு வந்த அவரது மனைவி பால்குனி தேவி எதிர்பாராத விதமாக மலையிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். அந்த கிராமத்திற்கும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மலை குறுக்கே இருந்தது. மலையை சுற்றிச் செல்ல 70 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். முறையான சிகிச்சை கிடைக்காததால் அவரது மனைவி உயிரிழந்தார். தன் மனைவிக்கு ஏற்பட்ட கதி இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று தசரத் மாஞ்சி ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார். இந்த மலைதானே எங்களை தடுத்தது, இதை நான் தகர்த்து வழி உருவாக்குவேன் என்று கையில் ஒரு சுத்தியலையும் உளியையும் மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். கிராம மக்கள் அவரை பார்த்து எள்ளி நகையாடினர். பைத்தியம் பிடித்துவிட்டது என்றார்கள். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கவில்லை. 1960 தனது பணியை தொடங்கினார். கொளுத்தும் வெயில், உறைய வைக்கும் குளிர், பசி என அனைத்தையும் தாண்டி ஒரு நாளைக்கு சராசரியாக 12 மணி நேரம் மலையை பிளக்கும் வேலையை செய்தார். சரியாக 22 ஆண்டுகளுக்குப் பிறகு 1982 360 அடி நீளம், 30 அடி அகலம் மற்றும் 25 அடி உயரம் கொண்ட ஒரு பாதையை அந்த மலையின் ஊடே செதுக்கி முடித்தார். முன்பு 70 கிலோமீட்டராக இருந்த பயண தூரம் இப்போது வெறும் 15 கிலோமீட்டராக குறைந்தது. ஊரே அவரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடியது. இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தசரத் மாஞ்சி செதுக்கியது வெறும் கல்லையும் மண்ணையும் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை. என்னிடம் வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் ஒரு ஊழியையும் சுத்தியலையும் வைத்துக்கொண்டு வரலாற்றையே மாற்றி எழுதியிருக்கிறார் இந்த மாமனிதர். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உடைக்க வேண்டிய மலை எது? சோம்பலா, பயமா, அல்லது மற்றவர்களின் கேலிப் பேச்சா? எதுவாக இருந்தாலும் சரி, இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு மாற்றத்தையாவது தந்திருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.